நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போறது தி ரியல் டெவில்ஸ் கிச்சன், அதாவது குணா கேவ். இதுதான் குணா கேவோட என்ட்ரன்ஸ். பர் பர்சன் 10 rupees சார்ஜ் பண்றாங்க. வாங்க நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போலாம். 1991ல ரிலீஸ் ஆன குணா படம் இந்த கேவ்ல தான் ஷூட் பண்ணாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்தோட பேரு குணா கேவ்னு மாறிடுச்சு. இந்த இடம் பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல இருந்து 10 கிலோமீட்டர்ஸ் தள்ளி மோயர்ஸ் பாயிண்ட் ரோட்ல லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம இந்த பைன் ஃபாரஸ்ட் தாண்டி உள்ள போனோம் குணா கேவுக்கு. இந்த இடத்தோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா 1821ல ஒரு அமெரிக்கன் மிஸ்டர் பிஎஸ் வார்டுங்கிறவர் இந்த இடத்த டிஸ்கவர் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஹிந்து மித்தாலஜி பிரகாரம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி மகாபாரதத்தில் இருக்கிற பாண்டவர்கள் இங்க தங்கி சமைச்சு சாப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த கேவ் மதிக்கட்டான் சோலை காட்டுக்குள்ள இருக்கு. இந்த இடத்த சுத்தி நிறைய ஷோலா மரங்கள் இருக்கு. அதோட வேர் எல்லாமே ட்விஸ்டடா பாம்பு மாதிரி ரொம்ப ஸ்கேரியா இருக்கும் பார்க்கவே. இந்த கேவ் 3 யூனிக்கான பில்லர் ராக் ஃபார்மேஷன் சொல்லலாம். நிறைய நேரோ பேசேஜஸ் இருக்கு உள்ள. பிளஸ் ரொம்ப டேஞ்சரஸான குழிகள் இருக்கு உள்ள. ஆழ் நடமாட்டமே இல்லாத இந்த குகையில இருக்கிற குழிகள் எல்லாமே இலைகள், அதுக்கப்புறம் சின்ன சின்ன பாறைக்கல், மண் இதெல்லாம் மூடப்பட்டிருக்கு. அந்த குழிகள் எல்லாமே 500 அடிக்கு மேல ஆழமானது. இந்த இடம் சம்பந்தப்பட்ட நிறைய மிஸ்ட்ரிஸ் இருக்கு. 2016 வரை இருக்கிற கவர்மெண்ட் ரெக்கார்டு படி 16 பேர் இந்த கேவ்குள்ள போய் காணாம இருக்காங்க. அவங்களோட பாடிஸ் எதுவுமே ரிகவரும் பண்ணல. இந்த கேவ்குள்ள நிறைய பேட்ஸ் இருக்கு. லேட் ஈவினிங்ல இந்த கேவ்ல இருந்து வர சத்தனாலையும் பஃபா வர பனிமூட்டவும்னாலையும் இங்க இருக்கிற ஒரு சில லோக்கல்ஸ் இங்க ஏதோ அமானுஷ சக்தி இருக்குன்னு நம்புறாங்க. அதனாலதான் சாத்தானின் சமையலறைன்னு சொல்லப்படுதுன்னு சொல்றாங்க. இதனாலே கவர்மெண்ட் கேவுக்குள்ள போறது கம்ப்ளீட்டா பேன் பண்ணிருக்காங்க. இப்ப திருப்பியும் மஞ்சுமல் பாய்ஸ்ங்கிற ஒரு படம் மூலியமா இந்த கேவ் ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. 90ஸ்லயும் 2000லயும் இப்ப நீங்க பாக்குற மாதிரி ஸ்ட்ராங்கான ஃபென்சிங் எல்லாம் இல்ல. அந்த டைம்ல நிறைய பேர் உள்ள போயிருக்காங்க. 2006ல கேரளால கொச்சின் கிட்ட மஞ்சுமல்ங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இங்க விசிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க இது மாதிரி கேவ்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ண போய் அதுல ஒருத்தர் குழிக்குள்ள விழுந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அவங்கள காப்பாத்தி வெளியில கொண்டு வந்தாங்க. இந்த ஆபத்தான குழியில சர்வே ஆன ஒரே ஆள் சுபாஷ் மட்டும்தான். A few hours later. குணா கேவ்ல போயிட்டு நாங்க கெஸ்ட் ஹவுஸ் ரீச் ஆயிட்டோம். இன்னைக்குதான் எங்களோட லாஸ்ட் டே கொடைக்கானல்ல. இந்த வாட்டி 3 நாள் டைம் போனதே தெரியல. ஏன்னா 3 நாளும் நாங்க வீட்லயே இல்ல, கண்டினியூஸா சைட் சீயிங்க்கு போயிட்டு இருந்தோம். நைட்டு கேம்ப் ஃபயருக்காக ட்விக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பண்டில் பண்ணி ரெடியா வச்சிட்டு இருக்காங்க. அடங்காத ராட்டினத்தில் ஏறிக்கிட்டு மேல 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 போகும். அதில் நின்று கீழ பார்த்தா புள்ளி புள்ளியாதானே தோணும். கேம்ப் ஃபயர் ரெடி ஆயிடுச்சு. இனி பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ சிட் பேக் அண்ட் என்ஜாய்.
இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ற நேரம் வந்துருச்சு. உங்களை நாங்க இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை ஸ்டே டியூன். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.